வணக்கம். இந்த ஒரு தகவல் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போவது கருப்பாக இருக்கும் கைகளை வெள்ளையாக்க சில இயற்கை வழிகள். பலருக்கும் முகம் ஒரு நிறத்திலும் கைகள் ஒரு நிறத்திலும் இருக்கும். இதற்கு காரணம் வெயில் தான். வெயிலில் அதிகம் சுற்றும் போது ஒரு இடத்தில் சூரிய கதிர்கள் அதிகம் படுவதால் அவ்விடம் கருமையாகும். நாம் முகத்திற்கு தினமும் பராமரிப்பு கொடுப்பதால் முகம் அதிகமாக கருமையாகுவதில்லை. ஆனால் கைகள் பலரும் கண்டுகொள்வதில்லை. அதனால்தான் பலருக்கும் கைகள் மட்டும் சற்று கருமையாக இருக்கிறது. இந்த கருமையை போக்குவதற்கு அழகு நிலையங்களுக்கு சென்று ப்ளீச்சிங் மற்றும் இதர சரும சிகிச்சைகளை மேற்கொள்வார்கள். இருப்பினும் அவை தற்காலிகமாய் தவிர நிரந்தரம் அல்ல. இயற்கை பொருட்களை கொண்டு கைகளை பராமரித்தால் கருமையை நீக்குவதோடு சரும செல்களும் ஆரோக்கியமாக இருக்கும். சரி, இப்பொழுது கைகளில் உள்ள கருமையை போக்க உதவும் சில இயற்கை வழிகள் என்னவென்று பார்ப்போம். தயிர். தயிருடன் சிறிது மஞ்சள் கலந்து அவற்றை மாலை வேளைகளில் கைகளை தடவி 20 முதல் 30 நிமிடம் ஊற வைத்து கலவ வேண்டும். இப்படி தினமும் செய்து வந்தால் கைகளில் உள்ள கருமையை போக்கலாம். தக்காளி. தக்காளியை வெட்டி அதனை கருமையாக உள்ள கைகளில் தேய்த்து 15 முதல் 20 நிமிடம் ஊற வைத்து கலவ வேண்டும். இப்படி செய்தால் அதில் உள்ள அமிலம் கைகளில் உள்ள கருமையை மறைக்கும். பாதாம். பாதாமை இரவில் படுக்கும்போது சிறிது பாலில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அதனை பால் ஊற்றி அரைத்து பேஸ்ட் செய்து கைகளில் தடவி உலர வைத்து பின் கலவ வேண்டும். இச்செயலை தினமும் செய்து வந்தால் கைகளில் உள்ள கருமை நீங்குவதோடு கைகளும் மென்மையாக இருக்கும். பப்பாளி. பப்பாளியில் சரும கருமையை போக்கும் பொருள் உள்ளது. எனவே பப்பாளியை அரைத்து அந்த பேஸ்ட்களை கைகள் தடவி சிறிது நேரம் ஊற வைத்து கழுவி வர கைகள் வெள்ளையாக்கும். மஞ்சள். மஞ்சள் சரிசம அளவில் பால் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து பேஸ்ட் செய்து கைகளில் தடவி உலர வைத்து கழுவினால் வெயிலால் கருமையடைந்த கைகளை வெள்ளையாக்கலாம். கற்றாழை. கற்றாழை ஜெல்லை தினமும் கைகளில் தடவி உலர வைத்து கழுவி வந்தால் கருமையை போக்கி கைகளின் நிறத்தை அதிகரிக்கலாம். Thanks for watching.